ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் தான் சூடனோட அந்த டிசைனை திருடிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வரவும் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா, அம்மா இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் விஷயத்த சொல்கிறாங்களா, அதாவது அந்த சூடன் தான் சொல்லிகிட்டு இருக்கா, இவன் இப்போ தான் கிராஜுவேட் ஆகிருக்கா, இவனால் ஒரு நல்ல டிசைனை வந்துட்டு ப்ராப்பராக ரெடியே பண்ண முடியாது அப்படின்றதுனால இவன் என்னோட டிசைனை திருடி இங்கே வந்து ஷோ ஆஃப் பண்ணியிருக்கா. ஸோ இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் தான் ஹார்ன் கம்பெனிக்கு இன்சார்ஜா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க இவங்களோட டிசைனை திருடினாங்களா அப்படின்னு. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கட்சிக்காரி வந்து கேட்குறா, அம்மா நீ இதை பண்ணியா அப்படின்ட்டு. இல்லை நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. ஆனாலும் இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டுட்ருக்கா, அவள் இப்போ தான் படித்தே முடித்தா. ஸோ நீ வந்துட்டு சீக்கிரம் டிசைனை வந்து ரெடி பண்ணுன்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்த. அந்த ப்ரெஷர் தாங்காமல் தான் இவன் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டிசைனை காப்பி பண்ணியிருக்கா. ஸோ இந்த விஷயங்கள் தான் நடந்திருக்கு. உங்கள் கம்பெனியில் நான் ரொம்ப வருஷமாக டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்ட்டு இவ தங்கச்சிக்காரிட்ட சொல்ல, இவ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹீரோயின் மேலே நிறையாவே வெஞ்சன்ஸ்லாம் வச்சுருக்கால. ஸோ அதனால் அந்த ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிடுறா, இந்த மாதிரி என்னோடய கம்பெனியில் நடந்தது அப்படின்னா அவங்கள உடனடியாக நான் ஃபயர் பண்ணிடுவேன். ஸோ இவளை நான் ஃபயர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா செம ஷாக்கிங்காக இருக்குது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குழுன்னு தான் இருக்குது. இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உண்மையாகவே நீங்கள் காப்பி பண்ணிங்களா அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இவளுக்கு அப்படியே படப்படன்னு ஆகுது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது. அந்த இடத்துக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துடுறான். ஸோ ஹீரோயின் அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். இதோ ஹீரோ பார்க்குறான், என்னடா இது புதுசாக ஏதோ நடக்குதே அப்படின்ட்டு. கொரியன் ட்ராமாலையும் சரி சைனீஸ் ட்ராமாலையுமே சரி இந்த பசங்க எல்லாருமே பொண்ணுங்களை அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அப்படியே ரோலிங்கில் போ அப்படின்ற மாதிரியே விடுறானுங்க. இது ஏன் அப்படின்றது சத்தியமாக தெரியல. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படி தான் விட்டுட்ருக்கான். 7 வருஷம் ஆச்சு, உனக்கு என்கிட்ட எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஏன் ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் உங்கள் பாட்டிகிட்ட காசு வாங்கிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவனுக்கு கடுப்பாயிருது, எதுக்கு காசு வாங்கினியா, இதெல்லாம் உனக்கு ஜோக்காக தரல அப்படின்ட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, நான் உங்களோட ப்ராமிஸை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போது இந்த ப்ராமிஸை இந்த அளவுக்கு நீ வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிற, அப்போ என்னோடய ப்ராமிஸை எனக்கு பண்ணி கொடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்போது நான் உனக்கு காசு கொடுக்கலையா, அதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி கேட்டுறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிருது. அப்போது நீ காசுக்காக தான் என் கூட இருந்தியா, நீ என்னை லவ்வே பண்ணலையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா இருக்க ரொம்பவே கஷ்டமாயிட்டே இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த கம்பெனி எல்லாமே எனக்கு தான் சொந்தம். ஸோ நீ எவ்வளோ காசு வந்து கேட்டாலுமே நான் கொடுக்க முடியும், நீ எல்லா காசுமே எடுத்துக்கோ, ஆனால் நீ திரும்ப என்கிட்ட மட்டும் வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. உங்கள் பாட்டி எனக்கு காசு கொடுத்த என்னோடய சுமையை குறைச்சிட்டாங்க அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. அதாவது நான் அந்த காசை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன்னை லவ் பண்ணுற மாதிரியே நான் நடிச்சிட்டு வந்திருக்கணும்ல, அந்த சுமையை சொல்கிறேன் அப்படின்னு இவனுக்கு கடுப்பாயிருது. விடுறான் பாருங்கள் கன்னத்தில் ஒரு அறை. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இவ பார்த்திங்கன்னா சொல்கிறது பொய் மாதிரி தான் தெரியுது. ஆக்சுவலாக என்னங்க நடந்தது அப்படின்றது தெரியல. சரிப்பா நல்லா தான் அடித்த, இதோட முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நீ என்னை வந்து தேடணும் கண்டுபிடிக்கணும்லாம் நினைக்கவே நினைக்காது அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போகிறான். இவன் பார்த்திங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கான், லியான்சு நில்லு நில்லு அப்படின்ட்டு. அவள் துளி கூட கண்டுக்கறல, வாட்டில் போயிடுறா. இவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோவையும் அவங்க பிஏவையும் காட்டுறாங்க. 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே ரோபோட் மாதிரி தான் உட்காந்துட்ருக்கான். ஆமாம், அந்த ஜின்னுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்மந்தம், ஸோ இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு. அதுக்கு எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எனக்கு தான் அந்த உண்மை தெரியுமே அப்படின்ட்டு. அப்படியா, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த உலகத்திலேயே நான் பார்த்து பயப்படுற ரொம்ப மோசமான ஒரு பொம்பளை அப்படின்னா அது சேர்மன் தான். ஆனால் அதையுமே பீட் பண்ணி இந்த பொண்ணு போயிட்டானா பார்த்துக்குங்களேன் அப்படின்ட்டு. அப்படியா, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு இழுக்கிறான். டே மெயினாக கதைக்கு வாடா, தேவையில்லாமல் பேசாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, நான் அப்போ தான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு சேர்மன் வர சொல்லியிருந்தாங்க. அவள் அப்போ ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தா. இவளும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா. அப்போ அந்த பாட்டிமா வந்தாங்க.
என்ன சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கியா? எவ்வளோ எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் இருக்கா? நீங்கள் நிற்கவே தகுதியே இல்லாத ஆள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிடுது. ஓ அப்படியா? நீ தான் அந்த ஜின்னோட பாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு கடுப்பாயிருது. இத்தனோண்டு வாண்டா இருந்துக்கிட்டு பெரியவங்களுக்கு உனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அப்படின்னு கீழே இறங்கி வராங்க. என்ன மரியாதை? நீ வர சொல்லி நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன். என்னம்மா மரியாதையை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவ ரொம்பவே கடுப்பாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, ரொம்பவே நீ வந்து சீப்பான ஒரு ஆள், ரொம்பவே கேவலமான ஒரு குடும்பத்துலேருந்து நீ வந்திருக்க. உனக்கு என்னோட பேரன் கேட்குதா? அவன் யார் தெரியுமா? என்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த சொத்து பத்து எல்லாத்துக்குமே ஒரே வாரிசு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவனுக்கு நீ மாதிரி ஒரு சீப்பான ஆள் வரதா? நான் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். நீ இதெல்லாமே காசுக்காக தானே பண்ணுற. ஸோ இதை பொறுக்கிட்டு போ அப்படின்ட்டு கொஞ்சம் காசை பார்த்தீங்கன்னா அவளோட மூஞ்சியில் விட்டு எரியுது. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அந்த காசை எடுத்து பொறுமையாக பார்த்துட்ருக்கா. என்னது இது இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது, பெருசாக பணக்காரி அப்படி இப்படின்னு சொன்னேன், பிச்சைக்காரி மாதிரி 4 நோட்டை தான் வச்சுருக்க. ஓ இந்த அளவுக்கு தான் உன் பையன் ஒர்த்தா? சரி உன் பேரை ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கு கடுப்பாயிருது. ஸோ பார்த்தீங்கன்னா அடிக்க வருதா, இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி முறுக்கி விட்றா. இங்கே பாரு, நான் கொஞ்சம் ரகடான ஒரு பொண்ணு, நீ என்னை அடிச்சின்னா நான் உன்னை திரும்பி அடிப்பேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்ட்டு அந்த காசு தூக்கி போட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஆடி போயிடுது. அதை விட அந்த பிஏ பார்த்தீங்கன்னா என்ன பொண்ணுடா அது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ஆறவே இல்லை. ஸோ போனவ திரும்ப வந்து அவள் வாயில் வந்துட்டு பபிள்கம் போட்டிருப்பாப்புல, அதை எடுத்து அந்த ஃபிஷ் டேங்கில் ஓட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கா. அதை பார்த்து அந்த பொம்பளைக்கு ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக வேறு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது என்ன சொல்கிற, இவ்வளோ மோசமான ஒரு ஆளை எப்படி தான் அவன் லவ் பண்ணானோ அப்படின்ட்டு. சரி உங்களுக்கு தெரியாது, லவ்னா லவ், அப்படி ஒரு லவ் இந்த ஜின்னு பையன் அந்த பொண்ணு மேலே வச்சுருந்தது. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிட்டா, பேசுகிறதில்ல போல். அதனால இவன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுக்கியா, ரொம்பவே ப்ளேபாயா இந்த மாதிரி மாறிட்டான். அவங்க பாட்டி பேச்ச துளி கூட கேட்கல. ஸோ எல்லாமே இந்த பொண்ணுக்காக தான் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்ருக்கான். ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கான் போல். ஹீரோனை கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக ஒரு ஃபவுண்டைன் கிட்ட வந்துட்டுருக்கா. ஸோ பல விஷயங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்திருப்பால, இது என்னோட டிசைன் அப்படின்ட்டு. அந்த தங்கச்சிக்காரி வேலையை விட்டு தூக்குனது, அப்புறம் ஹீரோ பேசின சில ஹார்ஷான விஷயங்கள், அப்புறம் ஜின்னு கூட சொல்லியிருந்திருப்பான்ல, காசுக்காக தான் நீ என் கூட இருந்தியா அப்படின்ட்டு. இந்த விஷயங்கள் எல்லாமே மண்டைக்குள்ளே வருது. அவளுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாரும் அடித்தா என்ன தான் பண்ணுவா பாவம் புள்ள. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வேறு கால் பண்ணிகிட்ருக்காங்க. இவளுக்கு இவங்க அம்மாவை வேறு சுத்தமாக பிடிக்காது போல். அது என்ன காரணம்னு தெரில. ஸோ கால் வந்துகிட்டே இருக்கா. கட்டுப்பாகி அவள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை தூக்கி அந்த ஃபவுண்டைனுக்குள்ளேயே போட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கா. வீட்டில் ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்காங்க. ஏன் இப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. உங்கள் பொண்ணு தானே, அதனால தான் அவள் இந்த மாதிரி திருட்டுத்தனமான வேலைலாம் பார்த்துருக்கா அப்படின்ட்டு. இங்கப்பா என் பொண்ணுலாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்ட்டு நியூஸ் வச்சு பார்த்துட்ருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு கடுப்பாயிருது. ஸோ டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காராங்களா, என்ன இதையும் வந்துட்டு என்கிட்ட பறிக்கிறீங்களா, என் வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு ஆட்டை போடலான்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு கத்த ஆரம்பிக்கிறா. ஸோ இவங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த நேரம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் உள்ளே வந்துட்டுருக்கா. ஸோ அவளை பார்த்தோன்னே ஏதோ வந்துட்டால உங்கள் திருட்டு பொண்ணு, எப்படித்தான் அப்படிலாம் இருக்காளோ, அடுத்தவங்களோட டிசைனெல்லாம் ஆட்டிய போகிறதில்ல. நான் மறந்துட்டேன், நீங்கள் கூட எங்கள் அம்மாவோட இடத்துக்கு வந்து இங்கே சொத்து பற்றி எல்லாத்தையுமே ஆட்டை பொண்ணு தானே வந்தீங்க, அதே மாதிரி தானே அவங்க பொண்ணு இருப்பா அப்படின்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பேசுகிறா. ஹீரோயினுக்கு அவங்க அம்மாக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிருது. நீ வந்து இப்போ டீனேஜில் தானே இருக்க. ஸோ நீ வந்துட்டு சம்பாதிச்சு உன்னோட சொந்த செலவை பார்த்துக்க முடியாதா, என் ஃபேமிலி காசை நம்பி தான் இருப்பியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் பேசிடுறா. ஸோ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு அவள் வாட்டில் வந்துட்டுருக்காளா. எங்கே பாரு, திரும்பி வீட்டு சைட்லாம் வந்துடாத, நீ சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு ரொம்ப பேசுகிறா. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் வெளியே வந்துட்டுருக்கா. அதே சமயம் ஜின்னை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கான். ஆக்சுவலாக ஹீரோயினும் இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்பவே க்ளோஸாக லவ் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஸோ அவங்க பாட்டிமா கூப்பிட்டு இந்த மாதிரி பேசுனனால தான் ஹீரோயின் வந்து இவங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்களா என்னன்றது கரெக்டாக தெரியல. ஸோ அந்த சோகத்தில் இவன் பார்த்தீங்கன்னா குடிச்சு மட்டையாகிட்டான். அங்கே 2 பேர் என்ன பேசிகிட்டு இருக்காங்க.
டேய் இவனாடா இன்னி போகலையாடா காலங்காத்தில் வந்து குடிக்க ஸ்டார்ட் பண்ணவே இருட்டிருச்சு இன்னிமா போகலை அப்படின்ட்டு. ஆமாம் சார் இன்னி ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது இவன் எடுக்கிற மாதிரியே தெரில அப்படின்ட்டு. சரி நீ அட்டன் பண்ணி அவங்க வீட்டில் இன்ஃபார்ம் பண்ண வந்து கூப்பிட்டு போகட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ தான் கால் பண்ணியிருந்திருப்பான். அவனுக்கு விஷயத்த சொன்னோன்னே இவனும் நேராக பாருக்கு வந்து பார்க்குறான். அவன் பார்த்தீங்கன்னா பேனு மட்டையாகி கிடக்கானா, அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. மூக்கில் பஞ்செல்லாம் வச்சுட்டு ஒரு துணியை எடுத்து அவன் மண்டையில் போட்டு போத்தி விட்டுட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு வரானா. இவன் பார்த்தீங்கன்னா புலம்புறான் லியான்ஸு என்னை விட்டு போகாத என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்க்குறான். ஓ அந்தளவுக்கு உனக்கு அவளை பிடிக்குமா, இரு பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வேன்னு வாமிட் எடுக்கிற மாதிரி வேற வந்துட்டுருக்கான். ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா எங்கே பாரு வாமிட் மட்டும் எடுத்தேன் இந்த இடத்துலேயே உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேண்டா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்துறான். இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த பிஏக்கு கால் பண்ணுறான். இங்கே பாரு எனக்கு அந்த லியான்ஸுவை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ட்டு. பிஏ பார்த்தீங்கன்னா சார் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு, இன்றைக்கி நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியே வந்திருக்கேன், அவளுக்கு இன்றைக்கி பர்த்டே, ப்ளீஸ் இப்போ பண்ண முடியாதே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை முக்கியமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா, நீனே முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டு. இவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. அட்ட பாவிங்களா, கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டேவை கூட செலிப்ரேட் பண்ண மாட்டிங்களாடா, உங்களுக்கு வேணா நீங்கள் போய் தேட வேண்டியதானடா அப்படின்ட்டு பயங்கர கடுப்பாகிட்டு இருக்கான். இவன் சிங்கிளாக இருக்கிறனால நம்மளையும் சிங்கிளாகவே ஆக்கி விட்டுருவான் போல, படிப்பாவி பையன் அப்படின்ட்டு புலம்பிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா தான் ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகத்தில் நடந்து வந்துட்டுருப்பாளா. இதை பார்த்தோன்னே இவளை தானே நம்ம தேடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு பார்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கா. அந்த பாரை பார்க்கும்போது சில மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அந்த பாருக்குள்ளே போய் யாரையோ தேடிட்டுருக்கா. அங்கே இருக்கிறவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கான். போமா எப்போ பார்த்தாலும் இதான் வேலையா உனக்கு அப்படின்ட்டு. சரி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒருத்தவன் நின்றுட்டுருக்காரு. ஏம்மா ஒழுங்கா வாடகை கொடுக்க மாட்டியா, எங்கே உங்கள் அப்பாவை தேடிட்டு தான் தெரிவியா, மரியாதையே காசு கொடு இல்லைன்னா இங்கேருந்து காலி பண்ணி போயிரு அப்படின்ட்டு அவர் வேறு திட்டுறாரு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே தேடி வந்துட்டுருக்கா. அங்கே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு அப்படியே தடுமாறி விழுந்துட்டுருக்காரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்துட்றா. அப்பான்னு சொல்லிட்டு ஓடி வரா. இங்கே பாருப்பா குடிக்காத அப்படின்ட்டு. இங்கே பாரு அதை கூடு நான் குடிக்கணும் அப்படின்ட்டு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. குடிக்காதப்பா அப்படின்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் குடிக்க மட்டும்தானே முடியும் அப்படின்ட்டு இவ்வளோ கட்டுப்பாகி அந்த பாட்டில் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடச்சிட்ருக்கா. ஐயோ என்னோட பியர் போயிடுச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டுருக்காரு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இங்கே பாரு லியான்ஸோ ப்ளீஸ் போய் உங்கள் அம்மாட்ட கெஞ்சி உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வா. உங்கள் அம்மாவை நான் இழக்க விரும்பலை, உங்கள் அம்மா இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாதுமா, ப்ளீஸ்மா நீ போய் அம்மாவை கெஞ்சி கூப்பிட்டு வந்துடுமா அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஆக்சுவலாக இவங்க அப்பாட்ட காசு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால இவங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேறத்தவங்கள மேரேஜ் பண்ணி போயிருந்துருக்காங்க. ஸோ இவன் வந்து சொல்கிறா, அப்பா அவங்கள எதுக்குப்பா நீ தேடிட்டுருக்க, அவங்க வந்துட்டு நம்மளுக்கு வேண்டாம்ப்பா, இந்த மாதிரி ஒரு ஆள் வேண்டாம், அவங்களாம் எப்போவோ செத்து போயிட்டாங்கப்பா என் மனசுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் பார்த்தீங்கன்னா ஒரு அறை தான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஐயோ லியான்ஸு என்னை மன்னிச்சிருமா, நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவளை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா. அப்பா நீ கவலைப்படாத, உனக்காக நான் வந்து அம்மாவை ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த சீன் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் ஆகுது. ஸோ இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அந்த பார்க்குள்ளே போயிட்டுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ பார்க்குறாரு. அடா இந்த பொண்ணு என்ன இந்த டைமில் இந்த பார்க்குள்ளே போகுது அப்படின்ட்டு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிடுறான். ஸோ அப்படியே ஹீரோவும் காரில் வந்துட்டுருக்கான். பஸ் உள்ளதான் போயிருக்கா அப்படின்ட்டு. என்னடா சொல்கிற, இதுக்குள்ளேயே போயிருக்கா அப்படின்ட்டு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. என் 2 கண்ணால் பார்த்தேன், அவள் சத்தியமாக இதுக்குள்ளே தான் போனா அப்படின்ட்டு. சரி அப்போ நான் கீழே போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பஸ்ஸு கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் அப்புறம் கன்ஃபார்மு, உனக்கு வேலை முக்கியமா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை வேற கேட்டுரு அப்படின்ட்டு இவன் கடுப்பாகி கீழே போயிட்டுருக்கான். அப்படியே 2 பேர் வந்துட்டுருக்காங்க. இந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்ப்ரே மாதிரி ஒன்றா அடிச்சுட்ருக்கான். ஸோ ஹீரோ வந்துட்டு வரான். அங்கே சுற்றி உட்காந்துருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குதுங்க. இவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையுமே கண்டுக்கறல. அவன் வாட்டில் போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உட்காந்து குடிச்சிட்ருக்காளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவங்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வந்துட்டாயா, எங்கேருந்து தான் வரான்னு தெரில, நம்மளுக்காகவே வரான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்ருக்கா. என்ன விஷயம் அப்படின்ட்டு. எங்கே பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் வேலை விஷயமா பேசணும் அப்படின்ட்டு. இவ துளி கூட கண்டுக்கறல. நான் உன்னை என்னோடய கம்பெனிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. எது என்னமோ சொன்னேன், என் காதில் கேட்கல, இதை குடி அப்படின்ற மாதிரி கொடுக்குறாளா. இல்லை
நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்புறம் எப்படிப்பா பிஸ்னஸை பற்றி பேசுறது அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு கடுப்பாயிட்டிருக்கு, நான் உண்மையாக தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு. என்னடா உண்மை? நீ தானடா சொன்ன நான் அடுத்தவங்களோட டிசைனை காப்பி பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நான் உனக்கு வேலை தரேன்னு சொன்னா நான் என்ன முட்டாளா அப்படின்னு இவ கடுப்பாயிட்டிருக்கா. மற்றவங்களோட டிசைனை காப்பி பண்ணேன்னு சொல்லிட்டு பெரிய சீனாக ஒன்று பண்ணேன், இதனால் என் வேலையே போயிடுச்சு. இப்போ நான் வேலை தரேன்னு சொல்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்ட்டு பயங்கரமாக கிட்ட கத்திட்டு இருக்கா. போயிரு, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்ட்டு ஹீரோயின் போகும்போது இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிக்கிறான். அப்போ அவள் கையை உதற, கையில் இந்த பாட்டிலுமே சேர்ந்து கீழே விழுந்துருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு நீ இந்த மாதிரி திருட்டுத்தனம் ஒன்று பண்ணியிருக்க, ஸோ எந்த கம்பெனிலையுமே உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு. சார் அந்த விஷயங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியும், நீங்கள் மூடிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஸோ இவனும் ஏதோ ஒன்று பேச போகிறான். அப்போ சில பசங்க எல்லாருமே வந்துடுறாங்க. டேய் என்னடா அந்த பொண்ணுக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்ருக்க, அதான் அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்ப சொல்லுதில்ல, தேவையில்லாத சீனெல்லாம் ஏன் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஹீரோ கட்டுப்பாயிரான். இங்கே பாரு நாங்கள் ஒர்க் விஷயமா பேசிகிட்ருக்கோம், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வரா. நீ நீ இவன் எனக்கு சுத்தமாக தெரியாதண்ணா, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காளா. ஹீரோவுக்கு செம்மையாக கடுப்பாயிட்டிருக்க. உன் மூஞ்சை பார்த்ததுலேருந்து எனக்கு நல்ல விஷயம் எதுவுமே நடக்கலடா, ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சு விழுந்துடுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கஃபேல என்னமோ நான் தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்லாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்ட நம்ம பிஏ பார்த்தீங்கன்னா, எது ப்ரப்போஸா, நீங்கள் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்களா? 24 மணி நேரம் நான் உங்கள் கூட தானே இருக்கேன், எனக்கு தெரியாமல் எப்போ இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னு. ரொம்ப முக்கியம்டா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்கும்போது அந்த பசங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா, டே ஏதோ கப்பிள்ஸ்குள்ளே ஃபைட்டு போல் வாங்கட போயிடலான்னு அவனுங்க அங்கேருந்து போயிடறானுங்க. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா, நீ நீ என் லைஃபுக்குள்ளே எதுக்கு வந்த அப்படின்ட்டு மூஞ்சிலலாம் கையை வச்சுட்ருக்கா. இவனுக்கு கடுப்பாயிருது. ஸோ அவளை அப்படியே பிடிச்சி கிட்ட தள்ளி விட்டுறான். ஸோ ஹீரோ முன்னாடி போக இவனும் பார்த்தீங்கன்னா போகிறானா, எப்பா நீங்கள் இன்னும் பே பண்ணலை, காசு பே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சி ஹீரோட்ட தள்ளி விட்டுறா. அவள் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மேலேயே போய் விழுந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா கடுப்பாகி பின்னாடி போக இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கா. அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டுருக்கு. ஸோ அவளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்துட்டுருக்கான், வந்ததொல்ல அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அவனோட கழுத்தை சேர்த்து பிடிச்சிட்ருக்கா ரொம்ப வசதியாக. இவனுக்கெலாம் கடுப்பாயிருது. ஸோ அவள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி ரொம்ப வேகமாக இழுத்துட்ருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் கால்லேயே வாமிட் பண்ணிகிட்ருக்கா. விடுங்க செம்ம கடுப்பாயிட்ருக்கு. ஸோ அந்த பிஏவை கூப்பிட்றான், டே எங்கடா இருக்க வந்து தொலை அப்படின்ட்டு. இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலை. இவன் ரொம்பவே ஹைஜீனிக்காக இருப்பான்ல. ஸோ இவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான் பாருங்க. அவள் போயிட்டு அப்படியே படியில் விழ அவளோட செருப்பு பார்த்தீங்கன்னா அவனோட கன்னத்தில் அடிச்சிருது. ஸோ பயங்கர கடுப்பாயிட்ருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.